உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்ன டிரைவர் சார், வேக வேகமா போனீங்களே, ரூம் கிடைச்சதா? ரூம் கிடைச்சிருக்காதே, ஏதோ வேக்கன்ட் இல்லைன்னு சொல்லிருப்பாங்களே. ஆமா, நீ போற மாதிரியே போவ, அப்புறம் அங்க ரூம் இல்லைன்னு சொன்னதா திரும்பி வருவ. இதெல்லாம் உன் டிராமா தானே? உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? நிஜமாவே ரூம்ஸ் எதுவும் வேக்கன்ட் இல்லைன்னு தான் சொன்னாங்க. ஏதோ கார்ப்பரேட் புக்கிங்கா, எல்லா ரூமும் ஃபுல் ஆயிடுச்சா. நீ வேணா ரிசப்ஷன் கால் பண்ணி கேளு. எல்லாத்துக்கும் ஒரு ரீசன் உன்னால சொல்லிட முடியும். சரி, அதை விடு. இது என்ன புது டிராமா? இது என்ன சொல்லு. நீ என்ன கேட்க வரேன்னு எனக்கு புரியல. ஐயா, ஒன்னும் தெரியாத உத்தமரே, நீ தான் இந்த பொக்கேயும் கார்டும் கொடுத்ததா ஹோட்டல் ஸ்டாஃப் ஒருத்தர் வந்து கொடுத்துட்டு போனாரு. நான் புக்கே கொடுத்தனா? நான் எந்த புக்கையும் கொடுத்து அனுப்பல. ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இங்க வந்து கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். எப்பா, உன் நடிப்பு பார்த்தாலும் இப்பெல்லாம் எனக்கு கடுப்பா இருக்கு. நீ கொடுக்காம அது எப்படி கரெக்டா என் ரூம்ல வந்து கொடுப்பான்? நடிக்கிறத இத்தோட நிப்பாட்டிக்கும். ஏய், நான் என்ன சொன்னாலும் நீ அதை நம்ப போறதில்ல. அதுக்காக நீ சொல்ற பழியெல்லாம் என்னால ஏத்துக்க முடியாது. இத பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. தெரியாதா? பொக்கேவா குடுக்கிற பொக்கே? இனிமே இந்த மாதிரி ஏதாவது செஞ்ச அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். கமெண்ட். மேடம், ரூம் நம்பர் 2005க்கு கொடுக்க வேண்டிய பொக்கேவையும் கார்டையும் தெரியாம உங்க ரூமுக்கு கொடுத்துட்டேன். அதை மட்டும் கொஞ்சம் தர முடியுமா? என்ன மாயா, நீ மட்டும் வர, மகேஷ் அழைச்சிட்டு வரலையா? மகேஷ் காணோம். மணமேடை வரைக்கும் என் பொண்ணு வந்துட்டா. அதனால எந்த காரணத்தை கொண்டு இந்த கல்யாணம் நிக்க கூடாது. நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். நம்ம டிரைவர் ராஜாவை ரேவதிக்கு மாப்பிள்ளை ஆக்குறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். இந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். இந்த கல்யாணத்துக்கு நீ ஒத்துக்கலைன்னா ஏன் உயிர் தான் போகும். கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன். சார், ரூம் சர்வீஸ். சார், ஃபுட் ஆர்டர் பண்ணியிருந்தீங்க. உள்ள வச்சிருங்க. ஓகே சார். சார், இந்தாங்க சார். ஒரு சைன் மட்டும் பண்ணிருங்க சார். தேங்க்யூ சார். ஓகே சார்.
விட மாட்டேன். உன்னை நிம்மதியா விட மாட்டேன். மேடம் ஆர்டர் மேடம். ஒரு வெஜ் நூடுல்ஸ், ம் ஓகே மேடம். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சொன்னேன், ஓகே மேடம். அப்புறம் வெஜ் சாலட். ம் ஓகே மேடம். அவ்வளவுதான். தேங்க்யூ மேடம். எங்க பர்ஸ் எங்க வச்ச காணோம். எங்க என்ன மேடம் என்ன தேடுறீங்க? இங்க என் பர்ஸ் இருந்துச்சு பாத்தீங்களா? நான் பார்க்கலையே மேடம். இல்ல இங்கதான் வச்சுட்டு கை கழுவ போனேன், வந்து பார்த்தா பர்ஸ காணோம். என்ன மேடம் சாப்பிட்டு ஏமாத்தலாம்னு பாக்குறீங்களா? இல்ல இல்ல சத்தியமான பர்ஸ் இங்கதான் வச்சேன். என்ன பிரச்சனை? சார் இவங்களை சாப்பிட்ட பில்லை செட்டில் பண்ண சொன்னா பர்ஸ் காணாம போச்சுன்னு சொல்லி ஏமாத்த பாக்குறாங்க சார். சார் நிஜமாவே என் பர்ஸ் காணாம போயிடுச்சு சார். அதுல என் போன் இருந்துச்சு. என்னம்மா ஆளை பார்த்தா டீசெண்டா இருக்கிறீங்க, எதுக்கு இப்படி ஏமாத்துறீங்க? சார் இப்படி டீசெண்டா வந்து ஏமாத்துறதே ஃபேஷனா போயிடுச்சு சார், விடாதீங்க சார். சார் என்ன நம்புங்க சார், ஏற்காடு சுத்தி பார்க்கிறதுக்காக வந்தேன், ஹோட்டல்ல தங்கி இருக்கேன், சாப்பிட வந்தேன், பர்ஸ் எப்படியும் மிஸ் பண்ணிட்டேன். ஏமா திரும்ப திரும்ப போய் சொல்ற? பணம் இல்லைன்னு சொல்றது வேற விஷயம், ஆனா பர்ஸ் எடுத்துக்கிட்டு வந்து தொலைச்சிட்டேன்னு சொல்ற பாத்தியா? இல்ல சார், பர்ஸ் போனை வச்சிருந்தேன், கை கழுவிட்டு வர்றதுக்குள்ள யாரோ எடுத்துட்டாங்க. வேணும்னா உங்க சிசிடிவி ஃபுட்டேஜ்ல செக் பண்ணி பாருங்க சார். அது ரிப்பேர் ஆகி ஒரு வாரம் ஆகுதுமா. அது இருக்கட்டும், ஹோட்டல்ல தங்கி இருக்கேன்னு சொன்னீங்க, நீ மட்டும் வந்திருக்கியா இல்ல உன் கூட வேற யாராவது வந்திருக்காங்களா? சொல்லுமா, அப்படி வேற யாராவது இருந்தா அவங்களுக்கு ஃபோன் பண்ணி காசு எடுத்துட்டு சொல்லலாம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.